எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்ன பார்த்த மாதிரி தான் ஏறுறா. ஏண்டி மயில் என்ன பார்த்தவனுக்கு எப்படி இருக்குது? ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு விடுதா பாரு. இப்போ நல்ல மார்கழி மாதங்கிறதுனால நல்ல பனியாக இருக்குது. காலையில் டைமில் வெளியில் வர்றதுக்கே இல்லைங்க, அவ்வளோ பனி குளிருது பயங்கரமாக. தம்பி வந்து காதுக்கெல்லாம் இது வச்சு அடைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். ஏண்டா பஸ்ஸில் போகும்போது குளிருதா? நடுங்குதா? காலையில் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. அந்த இருட்டாக இருக்குது நல்லா. இந்த பனிக்கு அதுக்கும் பெட்ஷீட்டு போத்தியே தான் படுத்துக்கலாமா இருக்குது. இல்லை தம்பி, உனக்கு என்ன இவ்வளோ குசி உனக்கு? ஐயோ அம்மா, படி அமைதியாரு. எதுக்கு நீ இப்படி எங்கிட்ட ரேஸுக்கு போகிறவளாட்டம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறா? மயிலு, அங்க எங்கடா போறா? போறான் பாரு. முடியாதுடா. ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி விளையாடுறாங்க. பஸ்ல பூ வைக்கவா? பஸ்ல இருக்கிற சாமிக்கு பூவா? இல்ல, சயின்ஸ் பிராக்டிகலுக்கு கேட்டாங்க. சயின்ஸ் பிராக்டிகலுக்கா? சரி சரி. சரி பாய். உடம்புல கையில மறுக்குது. சரி போயிட்டு வரேன். இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு இந்த பணியாரம் தான் ஊற்ற போகிறேன். பணியாரம்னா நார்மலாக பணியாரம் இல்லைங்க. இன்றைக்கி ஆப்பம் மாதிரி, குட்டி குட்டி ஆப்பம் மாதிரி ஊற்றி அதை வந்து அப்படியே தாளித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், சரி அதை நம்ம செஞ்சிடலாம். எப்போ பார்த்தாலும் இந்த பசங்க சொல்கிற மாதிரி பார்க்குறதோட நிற்பாட்டக்கூடாது, அதை செஞ்சு பார்த்துடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் அளவுக்கு மாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. அப்புறம் இதை நான் நல்லா இது பண்ணிவிட்டு காட்டுறேன். இது மாதிரி தாங்க நல்லா ஆப்பமாட்டம் அப்படியே சுருட்டி சுற்றி விட்டுக்கிட்டேன். சுற்றி விட்டதுக்கப்புறம் பனியார் கல்லையை அப்படியே தூக்கி சுற்றி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப லேசான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இப்படி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வானில் எண்ணெய் விட்டாச்சு. கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுக்கலாம். முதல்ல பொரியட்டும். இந்த பணியாரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆப்பம், குட்டி ஆப்பம் நல்லா தான் வெந்துட்டுருக்கு. வேகட்டு இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ இதில் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நமக்கு குட்டி ஆப்பமும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆப்பத்தை எடுத்துடலாம். பாருங்களா, அடியில் வந்து லேசாக இருக்குது, மேலே வந்து ஒரு மாதிரி வெந்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், ஆப்பம் ரெடி நமக்கு. இது அப்படியே அந்த தக்காளியில் போட்டு வதக்கி தாளிச்சு விட்டு
இட்லி பொடி போட்டு பெரட்டி விட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஆப்பமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வதங்கினோடனே அதில் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம இந்த பணியாரம் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இதில் போட்டு அதையும் பெரட்டி கொடுத்துடலாம். ரொம்ப இதாக பெரட்டக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மொள்ளமாக பண்ணமா தான் நல்லாயிருக்கும். இது கூட ஃபைனல் டச்சாக நம்ம இட்லி பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ போட்டாச்சா? இப்போ எல்லாத்தையும் போட்டு பெரட்டி கொடுத்துடலாம். விகாஸ் என்னம்மா எங்கதாம்மா நீலாம் கண்டுபிடிப்ப அப்படிமா, அது மாதிரி உங்கள் குழந்தைங்கன்னு சொல்லணுன்னாக்கா இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க. இதுக்கு நமக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை. பேக் பண்ணிடலாம். இங்கே அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தால் அவங்க அத்தை வர பணியாரம் சுட்டு எடுத்து வச்சுருக்கா. அதனால் விகாஸ் தம்பிக்கு இப்போ என்ன இல்லை டிஃபனு அப்படின்னாக்கா, நான் செஞ்சது வர ஆப்பம் வர காலை டிஃபனுக்கு ஆப்பத்தை பேக் பண்ணியிருக்கேன் பொடி போட்டு. பத்தாவதுக்கு பணியாரம், அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் மிக்சரு சாயந்தரம் வரத்துக்கு. பஸ் வந்துருச்சாடி? பஸ் வந்துருச்சு. நிர்மலா பஸ் வந்துருச்சு, வா நிர்மலா. என்ன பணியாரத்துக்கு சட்னி இல்லாமல் எப்போ சாம்பார் மட்டும் சாப்பிட்றா? ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சிருப்பா, ஸ்கூல் டைம் எல்லாம் செய்யணுமே. கேட்டு திட்டு வாங்குறதுக்கு. டேய் வீடியோக்காக அப்படி சொல்றியடா? இன்னைக்கெல்லாம் பஸ்ஸுக்கு லேட்டு, ஓடுறாங்க 2 பேரும். என்னாலதான் லேட்டு. சாட்லாம் தூக்கிட்டு போறவ சக்கு பொண்ணு. ரொம்ப குளிராக இருக்கிறதுனால எந்திரிச்சு காலையில் வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ ஒரு வழியாக ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய வண்ணவல்ல வந்து இன்றைக்கி வந்து 1000 பில் கிராஸ் பண்ண போகிறோம். இது வந்து 1000வது பில் நாங்கள் யாருக்கு போட போகிறோம் அப்படின்னாக்கா, யாருக்கு பாப்பா போட போகிறோம்? சுபலக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு. என்னடி ஊர் அது? சென்னையா? ஓகே, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் போடுறோம் அந்த பில்லு. அதனால் இது உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். வண்ணவல் ஆரம்பித்து இப்போ இது 1000வது பில்லு போடுறோம் அப்படிங்கும் போது எனக்கு உண்மையால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பில்லு போடுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்லு எடுக்கிறதையே உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்குறேன். வந்துருச்சா? 1000வது பில் வந்து விட்டது. ஓகே, சூப்பர். இந்த 1000 பில்லை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த 1000ங்கிறது 1 lakh பில்லாக நாங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்கள், சரியா? சிரிக்கிறா பாப்பா. ஆசை ரொம்ப படாதீங்கக்கான்னு சொல்கிறியாடி? ஆனால் நம்ம அதிகமாக அச்சீவ் பண்ணால் தான் அதில் பாதியாவது நம்ம அடைய முடியும். அதுக்காக தான் நான் வந்து 1 lakh பில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு வந்து கொள்ளு சூப்பு தான் வச்சுருக்கேன். கொள்ளு, தூதுவளை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வரமிளகாய், புளி இதெல்லாம் ஒன்றா வச்சு அரைச்சி அதை வந்து அப்படியே சூப்பாக காய்ச்சறது. இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே தெரியலன்னா மறுபடியும் வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சளி, நல்லா இரும்பல் சளி, அதுக்காக வேண்டி செஞ்சோம். இது வந்து யாருக்குன்னா நம்ம காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா மழை காலமாக இருக்குது, நல்ல ஊத காற்று அடிக்குதுங்க, அப்படியே விசுன்னு காற்றடிக்குது. அதனால
நிச்சயமாக எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இருமல் வரும். அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இந்த சூப்பு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரி அவருக்கு வச்ச அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நீங்களுமே இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு இந்த டைமில் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, சூப்பராக இருக்கும். இது கூட திலகா அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துரு எல்லாத்துக்கும். இது கூட இன்னைக்கு வந்து இந்த டிபன் பாக்ஸ் தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா கிச்சன்ல இருந்து வாங்கினேன். இது வந்து விளம்பரத்துக்காக சொல்லலை, இது அது என்னது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது நான் வந்து சொந்தமாக வாங்கினது 1120 ரூபாய்க்கு. இப்போ தான் கொரியர் பணம் கட்டிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். விகாஸ்க்காக வாங்கினேன். போன ட்ரிப்பு வாங்கினேன். இந்த காலை டிஃபனுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, டிஃபனுக்கு கொடுக்குற டிஃபன் பாக்ஸு நல்லாவே மூடல. அதனால இதை தேடி தேடி பார்த்தேன். இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க. JRJ ருத்ரா இந்த இதுதான் நல்லா வெயிட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே பாக்ஸ் தான் உள்ளார நம்ம சாதமோ டிஃபனோ எதுனாலும் வச்சுக்கலாம். மேலே வந்து பொரியலோ சட்னியோ எதுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி இப்படி லாக் பண்ணிக்கலாம், சில்வர் லாக்கு. இதுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னடா மூடவே முடிய மாட்டேங்குது. நிறைய டின் பாக்ஸ் இப்படி தான் ஆகி போயிடுது, நல்லா மூடவே முடிய மாட்டேங்குது. இந்த லாக் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கினா உடஞ்சி போயிடுது அப்படிங்கிறதுக்காகவே தான் சில்வரில் பார்த்து வாங்கினேன். ஓகேங்களா, இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, சூப்பர். இது ரெண்டையும் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். நீ அடுத்த வேலையை பார்க்கலாம். சூப்பு கட்டாயம் வச்சு குடிங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த ஸ்டார் ஃப்ரூட் தாங்க இது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து அந்த ஒரு மரத்துலேருந்தே தான் இவ்வளோ காய் பிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு மரத்துல தானே பிச்சிங்க? அந்த ஒரே மரத்தில் தான். ஆனால் அதில் நல்ல காய் வருதுங்க அந்த மரத்தில். இந்த மரம் வந்து நான் அந்த கோயம்புத்தூர் எஜிபிஷனில் தான் வாங்கினேன். நான் ஒடிஷாவில் எஜிபிஷன் போடுறாங்க இல்லைங்களா, விவசாய கண்காட்சி, அதில் தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப சூப்பராக காய் காய்க்குது. இன்றைக்கி இதை சேல்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பேக்கில் போடு தம்பி. இது வந்து கிலோ 100 ரூபான்னு சொல்லி நாங்கள் விற்றுருவோம். நாங்கள் இங்கே முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கே பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போலாம் வரதில்லை, சீசன் இல்லைன்ட்டு. அதனால் இப்போ தான் காய்ச்சிருக்குது. கிலோ 400 ரூபாயா? அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், நம்மக்கிட்ட இல்லை. ரோட்டு கடையிலேயே அவ்வளோ விற்கிதா? என்னடா பண்ணுறது, நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு தானே எடுத்துக்கிறாங்க. அதுக்கே வரமாட்டுக்கிறாங்க. ஒரு கடை போட்டலாமா வெளியில் பேசாமல்? நம்மகிட்ட யாரும் வரமாட்டாங்க. நல்லதுக்கு என்னைக்கிட்டா காலம் இருக்குது. சரி, இதை கொண்டே கொடுத்துட்டு வா. இதை கொடுத்துட்டு நம்ம ஏதாவது காய்ங்க வாங்கிக்கலாம். விட்டுருவங்கிட்ட எப்போ காய் தேவையோ அப்போ வாங்கிக்கலாம். ஓகே, இது மாதிரி தான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு தேவைப்படும் போது காய்ங்க மட்டும் வாங்கிக்குவோம். இதுவும் சரி, கறிபலாவும் சரி, இது ரெண்டுமே அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோங்க. தம்பி கொண்டு போய் கொடுத்துட்டு விட்டு எத்தனை கிலோ வருதுன்னு பார்க்கலாம். என்ன 2 பேர் பண்ணிட்டுக்கிறீங்க? சலுப்பாக இருக்குதுன்னு நேந்திரம் பழத்தை வந்து சிப்ஸ் போடுறீங்களா? ஏங்க இதை காயில் போடணுமா பழத்தில் போடணுமா? காயில் போடுவாங்களா பழத்தில் போடுவாங்களா? காயில் தான் போடுவாங்களா? இது நம்ம தோட்டத்தில் இருந்தால் நேந்திர பழம் நேற்று தார் வெட்டிட்டு வந்தாங்க. அந்த பழத்தை காயை எடுத்து வச்சுட்டு இப்போ சிப்ஸ் போட்டுக்கிறாரு. எண்ணெயும் தேங்காய் நம்மளுக்கு காட்டில் காய்ச்சின எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி வேலை இல்லை, உட்காந்து சிப்ஸு போடுறாரு. திலகா ஏண்டா மஞ்சேன்னு எடுக்கிறாங்க கேரளாக்காரங்களாம். நீங்கள் என்னடா இப்படி இப்போ பழுத்து போய் எடுக்கிற கரையேன்னு எடுக்கிறவர். இந்த பழத்தை எல்லாத்தையும் பிரிச்சிடலாம்ல, நல்ல பழம்லாம் பிரித்து கடை கொடுக்கறதுக்கு. ஒன்று தான் பண்ண முடியுமா? பாருடா. ஏண்டா கைவசம் ஒரு தொழில் வச்சுட்டு போயிருக்கு, சரக்கு 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 சரக்குன்னு சீவி போடுற. ஆமாக்காவா? எனக்கு தெரிஞ்சுவேன் கேரளாவில் சிப்ஸ் போட்டிருப்போன்னு நினைக்கிறேங்க. ஏங்க கேரளாவில் சிப்ஸ் போட வந்தாங்க, இப்போ நம்ம கிட்ட டிரைவராக வந்துட்டான். அத்தாங்க சரக்கு 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 சரக்குன்னு சீவறான்.
டேய் உண்மையை சொல்டா சிப்ஸ் தானே போட்டா? சிப்ஸே போடுறதில்லக்கா. அப்புறம் எப்படி இப்படி கரெக்டாக சீவுறா? செல்லில் போடுறாங்களா, எல்லாரும் செல்லில் போட்டால் வருதுக்கா. ஓ செல்லில் போட்டது பார்த்தா நீ சீவுற. நானும் தான் செல்ஃபோனில் பார்க்குறேன், ஆனால் எங்களுக்குலாம் இப்படி சீவ தெரிய மாட்டேங்குதா? நான் 4 டைம் போட்டேன்ல, அதனால எடுத்துடலாண்ணா. எங்க இன்னைக்கு நாய் ஷெட்டெல்லாம் க்ளீன் ஆகுது போல இருக்குது. மயிலு 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 திறந்து விட்டுட்டுனா அவ்வளோதான். ஆனால் மயிலுக்கிட்ட ரொம்ப நல்ல பழக்கம் என்னன்னாக்கா, இந்த ரூமுக்குள்ளார யூரின் போகிறது கிடையாது, டாய்லெட் போகிறது கிடையாது, எந்த ஒரு அசிங்கமும் இந்த ரூமுக்குள்ளார பண்ணுறதே கிடையாது. நீட்டாக இந்த ரூமை வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டானால் மயிலுவை திறந்து விட்டுருவோம். மயில் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக என்னென்ன சேட்டை பண்ணுமோ அது ஃபுல்லாக பண்ணிடுவா. பகல் மட்டும்தான் ரூமுக்குள்ளே இருக்கிறது. பாரு தண்ணியில் என்ன ஆட்டம் போடுறான்னு. இந்த நாய்லாம் தண்ணி கேட்டால பயந்துக்க மாட்டேங்குதுங்க பாரு. அதனால இந்த பக்கம் போனால் வந்தால் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, நம்ம கழுவுற வேலை எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருந்துக்குது மயில். அந்த விதத்தில் மயில் ரொம்ப சூப்பர். இன்றைக்கி வந்து இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த போர்ட்டிகை ஃபுல்லாக கழுவியாச்சு. ஏன்னா கார் வந்து சர்வீஸ்க்கு போயிடுச்சு, கார் வரத்துக்கு 1 வாரம் ஆகுன்ட்டாங்க. அதனால் இந்த ஷெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நியூ இயருக்கு இந்த ஷெட்டும் க்ளீன் ஆகட்டும்னு சொல்லி இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக கழுவி விட்டாச்சு. இன்னும் அடுத்த டார்கெட் எனக்கு வந்து இந்த ரூமு தான். இந்த கிச்சன் ரூமை வந்து பொங்கலுக்குள்ளே க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாம் விதைகள் நிறையா கிடக்குது. அதுக்கப்புறம் அரிசி மூட்டை, நெல், ஸோ இது தவிடு, அது இதுன்னு இந்த ரூமு ஃபுல்லாக பாருங்களேன், எண்ணெய் கேனு, அதுக்கப்புறம் ஏதோ போட்டு வச்சுருக்குறோம். எல்லா வேண்டா பொருட்களையும் கொண்டு வந்து நப்பி வச்சுட்டாங்க. அதனால் அடுத்தது இந்த ரூமை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். முதல்ல நியூ இயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்குள்ளே இந்த ரூமை சுத்தம் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ தான் வந்து சமையல் கட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் கட்டுலாம் ஒவ்வொரு கப்போர்டு ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே வரப்போகிறேன் இந்த ரூமுக்கு. நிறைய பேர் இந்த ரூமை கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் இந்த ரூமையும் சரி சுத்தம் பண்ணிடுறேன். தினமும் போடுற குப்பைங்களை இந்த மாதிரி ட்ரம்மில் போட்டு எரிய விட்டுறது நாங்கள். ஏன்னாக்கா ஒரே இடத்துல போட்டு குப்பைகளை சேர்த்தக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி எரிய விட்டுறது. இந்த ஷெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இது இன்றைக்கி ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு போகுது தண்ணி. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.